விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்குவதால் நெல்லையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிக்காத விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த சிறிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் 7ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. தமிழகத்திலும் இந்து இயக்கத்தினர், இளைஞர் அமைப்பினர் நூற்றுக்கணக்கான விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து ஊர்வலமாக கொண்டு சென்று நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். அந்த வகையில் நெல்லையில் கெமிக்கல் கலப்படம் இன்றி இயற்கை முறையில் மண்ணால் விநாயகர் சிலைகளை செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ராஜஸ்தானைச் சேர்ந்த 4 குடும்பங்கள் பாளையங்கோட்டையில் செம்மண்ணால் 1 அடி முதல் 10 அடி உயரம் வரையும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இயற்கை சாயங்களை பயன்படுத்தி விநாயகர் சிலைகள் தயாரித்து வருகின்றனர். தற்போது விநாயகர் சிலைகளை வடிவமைக்கும் பணியில் 4 குடும்பத்தினரும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். எங்கள் சொந்த ஊர் ராஜஸ்தான். நான் இங்கே திருநெல்வேலி வந்து அப்பா அவங்க எல்லாம் வந்து ஒரு 25 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நாங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை செஞ்சு கொடுப்போம் வருஷம். போன வருஷம் எங்களுக்கு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து இந்த பிஓபி சாக் பீஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதான் இந்த வருஷம் மாற்றிருக்கு. எல்லாமே ஃபுல்லாமே பிஓபி நோ யூஸ், செம்மண், தேங்காய் நார், கம்பு இதில் செஞ்சு வச்சுருக்கோம். போன வருஷம் ஒரு 100-150 சிலை கிட்ட நாங்கள் செய்வோம். மொத்தம் ஒரு 5-6 மாவட்டத்துக்கு கொடுப்போம். அடுத்தால கேரளாவும் கொடுப்போம், திருவனந்தபுரம். அடுத்தா இங்கே பக்கத்து ஸ்டேட் இருக்க எல்லா இடத்துலையும் எடுப்பாங்க. ஒரு 5-6 சிலை 10 சிலை அப்படியே எடுப்பாங்க. வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை 3500 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை விற்று வருமானம் பார்க்கின்றனர். செம்மண், தேங்காய் நார், கம்பு ஆகியவற்றை வைத்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன. அரசின் கட்டுப்பாடுகளால் விநாயகர் சிலை விற்பனை சற்று குறைந்துள்ளதாகவும் இதுவரை 30 சிலைகளுக்கு ஆர்டர் கிடைத்துள்ளதாகவும் விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கும் போது விநாயகர் சிலை விற்பனை அதிகரிக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்த வருஷம் சிலை இல்லை, மொத்தம் ஒரு 30 சிலை கிட்ட தான் செஞ்சுருக்கோம். இந்த வருஷம் பேமெண்ட் இல்லை. போன வருஷம் எங்களுக்கு ஒரு 4-5 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு, அது வட்டி கொடுக்க முடியல. இப்போ ஆர்டர் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி கொடுத்தா அவங்களுக்கு நாங்கள் சிலை செஞ்சு கொடுப்போம். முன்னாடிலாம் நாங்கள் பைசா வட்டிக்கு வாங்கி போட்டு செஞ்சு வைப்போம், கடைசி நேரில் வந்து எடுப்பாங்க. அது மாதிரி இந்த வாட்டி இல்லை. முன்னாடி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பண்ணி நாங்கள் தரோம். கடந்த ஆண்டு நூற்றுக்கணக்கான சிலைகள் செய்து மிகவும் நஷ்டம் ஏற்பட்டதால் இந்த ஆண்டு முன்னதாக ஆர்டர் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே சிலைகள் செய்து கொடுப்பதாக தெரிவித்தனர். தங்களது வாழ்வாதாரம் இதையே நம்பி உள்ளதால் பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என தொழிலாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இது நம்பி தான் எங்கள் வாழ்வாதாரமே இருக்குது. இது இல்லைன்னு அப்புறம் நாங்கள் வேறு வேலை எங்களுக்கு தெரியாது. பிள்ளையார் செய்யணும், பொம்மை செய்யணும், அந்த மாதிரி தான். நாங்கள் மொத்தம் ஒரு 4-5 குடும்பம் இருக்கோம். இந்த வருஷம் விற்றா எங்களுக்கு இந்த இட வாடகை இது கொடுக்கணும், கரண்ட் பில்லு எல்லாம் கட்டணும். இந்த வருஷம் இது மண்ணில் செஞ்சுருக்க மக்கள் மண்ணில் கேட்கும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க. செம்மண்ணா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க உடஞ்சி போயிடும், இதாயிரும். அப்படி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். வந்து ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் வாங்கினா நமக்கு வாழ்வாதாரம் இருக்குங்க நம்பி தான் நாங்கள் இங்கே இருக்கோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழு.